அது பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், எனக்கு இந்த பதவியெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜாதகம் என்னது இல்ல. நான் இந்த தொழிலுக்குரிய நான் ஒரு பனஸ்பதியை போல ஒரு குருவை போல இருந்து வழிகாட்டுதலுக்குரிய ஜாதகம் தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த கலை எழுதப்பட்ட காலம்லாம் மன்னராட்சி காலம் இல்லையா? அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கு. அந்த முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு மன்னர் பரம்பரையில் பிறந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் மன்னர் பரம்பரையில் பிறந்தவர் மாதிரி ஒரு ராஜகுருக்கு பதவி கொடுத்திருக்கிறார். ஒரு அது கொஞ்சம் வினோதமா இருக்கு. மன்னர் பதவியில வம்சத்துல நான் வரல அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள், ஆனா ஒரு மன்னர் பரம்பரை இருக்கு மாதிரி அரசவையில ராஜகுருவா ஜோதிடர்கள் அந்த காலத்துல இருந்தாங்க இல்லையா, அது மாதிரி அவர் கொடுத்திருக்காரு. அது தவறி போனது என்பதும் கூட காலத்தினுடைய கட்டாயம். ஏன்னா இந்த காலம் மக்களாட்சி இல்லையா, மக்கள் தேர்ந்தெடுத்தால் யாரை வேண்டுமானாலும் முதல்வர் ஆக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த கலை கற்பிக்கப்பட்ட காலத்தில் மன்னராட்சி என்பது இருந்தது. அரண்மனையில் ராஜகுருவாக, சேனாதிபதியாக, மந்திரியாக இருப்பதுதான் அரச பதவி. ஆனா இப்போதைக்கு அப்படி இல்லை. அதனாலதான் திருவள்ளுவர் கூட ஏன்னா அந்த திருவள்ளுவர் சமூகத்துல இருந்தவங்க தான் ஜோதிடத்தை அதிகம் பார்க்கக்கூடியவர்களா இருக்காங்க. இந்த வள்ளுவர் சமூகம், அந்த கணிகர் குலம்னு சொல்லுவாங்க. அந்த திருவள்ளுவர்ல அந்த கணிகர் குலத்துல வந்தவர் தான் கணியன் பூங்குன்றனார், திருவள்ளுவர் நாயனார் போன்றவர்கள்லாம் அந்த கணிகர் குலத்துல வந்தவங்க. அவங்கதான் காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களா இருந்தாங்க தொன்று தொட்டு. இப்ப அவங்க அந்த திருக்குறள்ல அந்த அதிகாரம் வைக்கிறப்ப கூட மக்களாட்சிங்கிற அதிகாரம் இல்லை. மன்னன் எப்படி இருக்கணும், அரசன் எப்படி இருக்கணும், குடிமக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய, இந்த மாதிரி ஒரு ஜனநாயக பூர்வமான ஆட்சி முறையை அவங்க கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அது காலம் என்பது அது மாதிரியான காலம். அதனால ராதன் பண்டிட்டுடைய ஜாதகம் அவருக்கு அரசு பதவிக்கு தகுதி இல்லாத ஜாதகம்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவருக்கு அந்த பதவி தவறி போனது.